அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல பணத்தை பிடிக்காதவங்க எந்த மனுஷனுமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பணத்துக்காக தான் கஷ்டப்படுறோம். பணம் வேணுங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். பணத்தை விரும்பாத மனுஷன் யாருமே கிடையாது. பணத்தை விரும்பினாலும் அவனை பைத்தியங்களோட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சமுதாயங்கள் இந்த உலகம் இருக்கு. பணம் எவ்வளவு முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பணம் இல்லாம நம்ம இந்த உலகத்துல சர்வே பண்ணவே முடியாது, வாழவே முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பணத்தினால மட்டும்தான் இந்த உலகத்துல பாதி குற்றங்கள் நடக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, பணத்துல இருந்து சீக்கிரம் சம்பாதிக்கணும், பணம் வேணும், அளவு கடந்த வருமானங்கள் வேணும், எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்காக பாதி பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பாதி பேர் இல்லையா அதாவது இல்லீகலாகவும் அதாவது முறைகேடுத்தனமாகவும் பல வித்தியாசமான யோசனைகளை உருவாக்கி சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கிறாங்க. குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி மாட்டித்தான் ஆகணும், மாட்டிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒரு பணம் வேணுங்கிறதுக்காக குறுக்கு வழியில யோசிக்கும் போது மூளை வந்து எதையுமே யோசிக்கிறது இல்லை. பணம் வேணும் அவ்வளவுதான், சீக்கிரம் வேணும், ஷார்ட்டா சம்பாதிக்கணும், ரொம்ப லாங் டைம்ல எடுத்துக்க கூடாது, சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆயிரணும், ஒரு சின்ன வயசுல கோடீஸ்வரன் ஆகிற எண்ணம். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, தேவையில்லாத வேலைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்குது. சீக்கிரம் பணக்கார ஆணுங்கிற எண்ணத்துல தேவை பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ண தோணுது. பணம் கொடுக்குறியா, அதை பண்றேன், இதை பண்றேங்கிற எண்ணங்கள் வருது. குறுக்கு வழியில போறதுக்கான தூண்டுதல் அதிகமா பணம் கொடுக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி புதுச்சேரியில் நடந்த ஒரு ரைட்ல மாட்டின ஒரு போலி மாத்திரை பெரிய மருத்துவத்துறையில பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 வகையான மாத்திரைகள், மருந்துகள் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி இந்த போன டைம் இடையில ஒரு டைம் ரைடு பண்ணி பிடிச்சதுல 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ண வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டெல்லியில இருந்து ஒரு கம்பெனி தான் எங்களுக்கு சப்ளை பண்றாங்க, ஒரு போலியான ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு கம்பெனியை காமிச்சிருக்காரு. அந்த 2 பேரு, ஒருத்தர் வந்து காரைக்கால், இன்னொருத்தர் காரைக்குடி சேர்ந்தவர். இவங்க போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்த உடனே போலீஸ் ரைடு பண்ணும்போது ஒரு கம்பெனி, ஒரு தொழிற்சாலை மாதிரியே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, போலி கம்பெனி. தொழிற்சாலை மாதிரியே கிட்டத்தட்ட 36 ரூமு, கிட்டத்தட்ட 30-40 வகையான மருந்து மாத்திரைகள், எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்னமோ வச்சிருக்காங்க. அந்த பிக்சர்ல பாருங்க, என்னென்னமோ இருக்கு பாருங்க. ட்ரம்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாமே அங்கேயே தயாரிச்சு இவன் சத்தா நமக்கு என்ன, நமக்கு வருமானம் கோடி கோடியா பணம் கிடைத்தா போதும். இந்த மருத்துவ துறையில நம்ம இல்லீகலாகவும் தெரியாமையும் போலியான மருந்துகளை விட்டு யாரு பார்த்துட்டு இருக்குது இப்ப உலகத்துல எடுத்து நம்ம பின்னாடி யார் படிச்சு பார்த்துட்டு இருக்கோமா? அது டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் போய் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி வாங்கி மாத மாதம் சாப்பிட்றோம். அது வந்து டேட் இருக்காது கூட நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்க்கறது கிடையாது. முடிஞ்ச அளவு நம்ம விருப்பமா இருக்கணும். மாத்திரை மருந்து கிடைச்சி மெடிக்கல் வாங்கணும் அப்படின்னா டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எவனோ சாங்க எனக்கு கோடியா பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நாட்டில் நம்ம வாழ்ந்துருக்குங்கிறது ரொம்ப வெக்கக்காட்டான விஷயம். ஏன்னா இப்போ வந்து கண்டினியூவா வந்து கிட்டத்தட்ட புதுச்சேரியில மாட்டிக்கிட்டே இருக்கு அந்த மருத்துவத்துறையில வந்து இல்லீகலா பண்ற மருந்துகள், டூப்ளிகேட் மருந்துகள். இந்த மாத்திரைகள் வேல்யூ எல்லாம் பார்த்து 50 கோடிங்கிறாங்க, 100 கோடிங்கிறாங்க, 36 ரூம்ங்கிறாங்க, பெரிய ஃபேக்டரி, அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள்லாம் தகவல் வழியா இருக்கு. இது மருத்துவத்துறையில பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சில விஷயம் போய் சொல்லுவோம், சில விஷயம் உண்மையை சொல்லுவோம். ஆனா டாக்டர்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவோம். ஏன்னா இங்க போய் சொல்லணும் செத்து போயிருவோம். உயிர் பயத்துல டாக்டர்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லணும். என்ன பிரச்சனைனாலும் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறது டாக்டரே சொல்லுவாரு. இந்த பணம் பாருங்க ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மூளைய வந்து லாக் பண்ணுது பாருங்க. இந்த மூளையை வந்து யோசிக்க விடாம சீக்கிரம் பணம் வேணும், ஷார்ட்டா போகணும், எங்க சின்ன வயசுல நான் என்ஜாய் பண்ணணும் எல்லாத்தையும், லக்ஸரியான வாழ்க்கை வாழணும், அதுக்கு என்ன வேணும், குறுக்குள்ள பணம் பணம் சம்பாதிக்க முடிய நிலைமைய இந்த உள்ள இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே உருவாக்கியிருக்காங்க பாருங்க. ஒரு ஆசையில கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேலைக்கு போவோம், ஒரு தொழில் பண்ணுவோம், சம்பாதிப்போம். அந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப லேட்டாக பணம் சம்பாதிக்க நம்ம ஷார்ட்டா போயிருவோங்கிற எண்ணத்துல பாருங்க. இடையில ஒரு டைம் பார்த்தோம், ஒரு குழந்தைங்க சளி மருந்து குடிச்சதுல இறந்து போய் வரிசையா கிட்டத்தட்ட 9 பிள்ளைங்க இறந்து போனது. அதுல விஷம் கலந்திருக்கு தன்மை சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. இடையில பார்த்தோம். அதை பத்தி வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் தாண்டி இப்போ வரிசையா மருத்துவர்களே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, நீ நம்ம வாழ்க்கையில இது என்ன ஒரு கார்ப்பரேட்னே தெரியல நமக்கு. இதுல என்ன ஒரு ஒரு சைக்காலஜி இருக்கு, இல்ல என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, இதனால என்ன பணத்துக்காக மட்டும் தான் பண்றாங்களா, இல்ல வேற எதுவும் உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க தூண்டும் வகையில் இந்த நியூஸ் இருக்கு. டெல்லியில இருந்து வந்த இந்த மருந்து மாத்திரைகள் கம்பெனிஸ் அங்கதான் இருக்கு போல, அங்கிருந்து சப்ளை பண்றாங்க. இல்லீகலா கான்டாக்ட் பண்ணி எப்படி உங்களுக்கு லிங்க் கிடைச்சு கான்டாக்ட் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை பண்ணி டிஸ்பிளே பண்ணி அவங்களே தயாரிக்கான எல்லா ஐடியாவும் கொடுத்து என்னமோ பண்றாங்க. எல்லாம் சொல்லும் போது ரொம்ப பேதரிச்சியா இருக்கு. இந்த பேதரிச்சியில இருந்து எப்படி நம்மலாம் தப்பிக்க போறோம், நம்மளால எப்படி காப்பாற்றப்படுவோங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவன் எங்கேருந்து என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாது. மனுஷனோட உயிரை வச்சு இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீ செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு பணம் கொடுத்து செத்துப்போ அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. ரமணா படத்துல பார்த்தோம்ல, எவ்வளவு செலவும் பரவாயில்ல, எங்க அண்ணனை காப்பாத்துன்னு சொல்லுவார்ல விஜயகாந்த். அந்த நிலைமையத்தை இப்போ நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீடியோவில் கமெண்ட்ல சரி சொல்லுங்கள். அடுத்த ஒரு வயலான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.